மொத்தம்லாம் வேற எங்கேயும் போய் இவனை பத்தி கேட்டாலுமே உனக்கு அது குறை இருக்கு, இது குறை இருக்கு, ஃப்ரீடம் பேபி, உன்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்களாம் பயந்துதான் இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட. போய் பக்கத்துல சும்மா எமர்ஜென்சிக்கு போய் காட்டினா கூட இந்த பையன் இப்படி ஆயிடுவான் அப்படி ஆயிடுவான், இந்த மாதிரி இந்த பையன் நடக்க மாட்டான், இந்த பையனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வேஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் அன்பழகன். என் பையன் இங்கதான் அவன் வந்து 7 மாசத்துல பிறந்துட்டான். அவன் ரொம்ப லோ வெயிட்டு, அவனுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனா நாங்க வந்து ஒரு 15 நாள் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து சேர்த்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாசிட்டிவா மட்டும் தான் சொன்னாங்க, எதுவுமே எங்ககிட்ட நெகட்டிவா சொல்லலை. நாங்க ரொம்ப பயந்துகிட்டே தான் வந்தோம், இவன் என்ன ஆக போறானோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் வந்தோம். ஏன்னா அப்போ வந்து அவன் வந்து 1 கிலோக்கு கீழே வெயிட் போயிட்டான். அப்புறம் ரொம்ப சிவியரா இருக்குது அவனுக்கு. அப்புறம் இங்க வந்து சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் to 20 நாட்கள் அவன் நார்மல் சுவாசத்துக்கே வந்துட்டான். அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி எங்க கையில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் படுத்திருக்கான், நல்லாதான் இருக்கான் இப்போ. அப்பப்ப அவனுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். எப்பனாலுமே நாங்க இங்கதான் கூப்பிட்டு வருவோம், ஏன்னா அவனுக்கு இங்க பார்த்தா மட்டும்தான் கேட்கும். சாரோட ட்ரீட்மெண்ட் சொல்லணும்னா சார் ரெண்டு பேருமே, ரசீம் சாரும் சயித் சார், ரெண்டு பேர்கிட்டயுமே பார்ப்போம். நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான தாட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்கோம். நல்லபடியாவே சொல்லியிருக்காங்க, எல்லாம் பாசிட்டிவ் தாட் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம்லாம் வேற எங்கேயும் போய் இவனை பத்தி கேட்டாலுமே உனக்கு அது குறை இருக்கு, இது குறை இருக்கு, ஃப்ரீடம் பேபி, உன்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்களாம் பயந்துதான் இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட. இவனுக்கு அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம். ஆனா எங்க வந்து பார்த்த பிறகு இவன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் லேட்டா ஆகும் பண்ணலாம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் 6 மாசம் பின்னால பண்ணிட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் சார் இப்போதான் தவண்டு இப்போ கொஞ்சம் சேரை பிடிச்சு நடக்காப்புல கொஞ்சமா. ஆனா ஒரு சில இடத்துல நாங்க இங்கிட்ட எங்களுக்கு வந்து தென்காசி புளிங்குடி பக்கத்துல எங்க ஊர் இருக்கனால நாங்க இங்க வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதனால பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போய் பக்கத்துல சும்மா எமர்ஜென்சிக்கு போய் காட்டினா கூட இந்த பையன் இப்படி ஆயிடுவான் அப்படி ஆயிடுவான், இந்த மாதிரி இந்த பையன் நடக்க மாட்டான், இந்த பையனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வேஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. நான் உடனே ரசீம் சார்ட்ட வந்து கேட்கணும், சார் உங்க பையனுக்கு ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுத்தோமா? இல்ல, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அவன் கண்டிப்பா எல்லாமே பண்ணுவான். இது நாள் வரைக்கும் எங்க பையனை பத்தி பாசிட்டிவா சொன்ன ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி, டாக்டரும் சரி, ரசீம் சாரும் சரி சார் மட்டும்தான். அப்புறம் வெங்கட் சரவணன் சார், அவங்களுமே எங்களுக்கு எங்க தம்பியை பார்த்துட்டு ஃபர்ஸ்டே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ எங்கேயுமே போய் இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்க இருக்க ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே சொல்லுவோம், எல்லாருமே எனக்கு எங்க அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா எங்களை இவன் என் ஃப்ரீடம் பேபியா இருக்கும் போதும் சரி, நாங்க எப்பெல்லாம் வந்து இவனுக்கு உடம்பு சரியில்லைட்டு இங்க வரமோ, கண்டிப்பா எங்க பையன் வந்து எங்க பிள்ளைன்னு சொல்றதை விட ராயல் பிள்ளைன்னு சொன்னாதான் அது வந்து கரெக்ட். எல்லாமே இங்க இருக்க இந்த சகோதரிகள் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஐசியூல பார்த்தவங்களா இருக்கட்டும், இப்ப இங்க நாங்க 3rd floorல தான் இருக்கோம், இங்க இருக்கிற பாக்குறவங்க எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே எங்களோட சகோதரிகள் வந்து எங்களை வந்து என்னைக்குமே எங்களை டீமோட்டிவேட் பண்ணவே இல்லை. நாங்க எல்லாருமே ரொம்ப டவுன் ஆனாலும் அவங்க வந்து எங்களை வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைக்கா, என்னக்கா நீ கவலைப்படுற, உன் பிள்ளைக்கு என்னக்கா பிரச்சனை, அவன் நல்லா வந்துருவான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு எப்பவுமே எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றது அவங்க தான். நாங்க எப்ப நைட்டு ஃப்ரீடம் பேபி ரொம்ப குட்டியா இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை நைட்டு ஃபோன் பண்ணாலும் எங்க சிஸ்டர் நம்பர்லாம் எங்க எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது கொடுங்க, நாளைக்கு சீக்கிரம் சாரை பார்க்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால எங்க சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி